நமஸ்தே. இந்த வீடியோல மத்தியமாவோட டிரான்ஸ்லேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். டே 1 பார்த்துட்டோம். இப்போ டே 2 பார்ப்போம். பார்ட் 2. டே 1லயே சொல்லியிருந்தேன், தா வந்ததுன்னா நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த தாலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன எழுதிடணும்? வாஸ் எழுதிடணும். சரியா? வாஸ் அந்த மாதிரி வந்துடணும். இதுல எப்படி மாறும்? தா வந்தா வாஸ் எழுதிடுங்க. சரியா? அது மேல வாஸ் எழுதிடுங்க. இப்போ முதல்ல டிரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு சென்டென்ஸா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அப்புறம் சென்டென்ஸை சப்ஜெக்ட் வர்பு ஆப்ஜெக்ட் அந்தபடி நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ரேம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தில்லி. தில்லின்றது டில்லி தான். சிங்காசன் அப்படின்னா த்ரோன். பர்னா ஆன். பைட்னே வாலா. பைட்னே வாலே அப்படின்னா டு சிட். பஹலா முகல். பஹலா அப்படின்னா ஃபர்ஸ்ட். முகல்னா எம்பையர். முகல் தான் எம்பையர். பத்சாக்னா எம்பையர். பத்சாக்னா எம்பையர். பாபர் தா. बाबर था. दिल्ली के सिंगासर पर बैठे वाले पहला मुगल बदशाह बाबर था அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல சப்ஜெக்ட் யாரு? பாபர். சோ பவர் சப்ஜெக்ட் பாபர் வாஸ். ஃபர்ஸ்ட் என்னதுக்கு? பாபர் வாஸ் வந்துருச்சு. அடுத்தது ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் முகல் எம்பையர். ஃபர்ஸ்ட் முகல் எம்பையர் டு சிட் ஆன் தி த்ரோன் ஆஃப் டெல்லி. சரியா? Subject Babur was the first Mughal empire to sit on the throne of Delhi அப்படின்னு சொல்றேன். செகண்ட் லைன் பாருங்க. வஹ் படா ஹி வித்வான். புத்திமான் அவர் வித்வான் தா. வஹ்ன்றது ஹி. படான்றது வெரி. புத்திமான் அப்படின்றது இன்டெலிஜென்ட். தெரியும் இல்லையா? புத்திமானா இன்டெலிஜென்ட். அவர்னா அண்டு. அவர் அண்டு. ஸ்காலர்னா வித்வான். ஸ்காலர். தானா வாஸ். He was very intelligent and scholar. He was very intelligent and scholar. Next, வஹு கவி பீதா. வஹுனா he, கவினா poet, பீனா also, வாஸ்னா தானா வாஸ். சரியா? He was poet also. He was poet also. நெக்ஸ்ட் உசே கலா சே படா பிரேம் தா. அவருக்கு கலையில ரொம்ப ஆர்வம் அதிகம்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? உசேனா ஹி. இது நே சேர்த்ததுனால உசேன் வந்திருக்கு. சரியா? பாஸ்ட் டென்ஸ்ல நே சேர்த்ததுனால உசே வந்திருக்கு. ஸோ அப்போ ஹேட் வரணும். சரியா? இங்க உசே அப்படின்றது ஹி. அதாவது வகு கூட நே சேர்க்கும் போது நம்மளுக்கு உசே அப்படின்னு வரும். உசே கலா சே. கலானா ஹார்ட். சேனா சே படா பிரேம். பிரேம்னா அன்பு. லவ். வெரி வெரி லவ். தானா ஹேட். ஹேட் ஏன் வந்திருக்குன்னா இந்த உசே வந்திருக்கு. உசேன்றது நேவோட சேர்ந்தது. வகுன்றது நேவோட சேர்ந்தா உசே வரும். ஸோ அதனால ஹி ஹேட் அப்படின்னு வந்திருக்கு. இதே வகுன்னு மட்டும் இருந்தா வாஸ் வரும். ஹி வந்திருக்கிறதுனால இது இங்கிலீஷ் கிராமர். சரியா? ஹி வந்திருக்கிறதுனால ஹேட் வந்திருக்கு. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால இப்படி ஹேட் வந்திருக்கு. He had very love for art. ஆர்ட்ல இவருக்கு ரொம்ப லவ். பாபர் கே பாத். ஆஃப்டர் த. பாபர் கே பாத்னா ஆஃப்டர். ஹுமாயூன். ஹுமாயூன்னா நேம். அதே தான் எழுதணும். சிங்காசன்னா த்ரோன். ஆல்ரெடி பார்த்தோம். த்ரோன் பர் பைட்டா ஆன் சிட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ சப்ஜெக்ட் யாரு? பாபர். சப்ஜெக்ட் பாபர். ஹுமாயூன் ஆக்குபைட் த த்ரோன் ஆஃப்டர் பாபர். ஹுமாயூன் தான் இதுல சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ஹுமாயூன் ஆக்குபைடு. ஆக்குபைடு என்ன பண்ணிருக்காரு? தன்னுடைய அந்த த்ரோனை ஆக்குபை பண்ணிருக்காரு. யார்? ஆஃப்டர் பாபர். யாருக்கு அப்புறம்? ஆஃப்டர் பாபர். உசேனா ஹி. ஹி அங்க இது மாதிரி இருக்கு. அப்போ ஹி இந்த மாதிரி மறைஞ்சிருக்கிறதுனால இங்க வரும்போது ஹேட் வரும். ஹி ஹேட் அப்படி வரணும். சரியா? உசே ஜோதிஷ்ட சாஸ்திர சே படா பிரேம் தான். அவர் ரொம்பவும் ஒரு ஜோஷியம் இருக்கு இல்லையா? அஸ்ட்ராலஜி. அதுல ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மச் சாஸ்திரே படா அப்படின்னா மச் இன்ட்ரெஸ்டட். He had much interested on astrology. वह नक्षत्रों का हिसाब करके उसके अनुसार अपना दरबार किया करता था. वहना ई. वहना அப்ப இங்க என்ன வரணும்? தானா வாஸ். வஹு வந்தா இங்க ஹி. வாஸ் வரணும். தா லாஸ்ட். ஹி வாஸ் அப்படி வரணும். ஸ்டார்ட் பண்ணணும். நட்சத்திரம் கோ இசாப். இசாப்னா கவுண்டிங். ஆஃப்டர் கவுண்டிங். உஸ்கே அனுசார். அனுசார்னா அக்கார்டிங் டு. அதன்படியாக. அதன்படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அக்கார்டிங் டு தட். அக்கார்டிங் தட்
அரேஞ்ச் பண்றதா எப்படி வந்து நட்சத்திரம் இருக்கோ அதே மாதிரி அவருடைய தர்பாரை வந்து அரேஞ்ச் பண்றார். தர்பார் அப்படின்னா கோர்ட்டை அரேஞ்ச் அப்படி கரெக்டாதா? He was after counting star he used to arrange his court according to it. After counting stars he used to arrange his court according to it. அடுத்தது கதேஹெய்ம், அது என்ன சொல்லுது? அந்த மாதிரி உட்கார வைக்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா கதேஹெய்ம், அது தெரிவிப்பது என்னவெனில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இட் இஸ் செட் தட் ஒன்ஸ் தர்பார் கியா கர்த்தா. இட் இஸ் செட் தட், அவர் வந்து சொல்றாரு. இட் செட் தட், ஒரு நாள் இவர் சொல்றாரு ஏக் பார் ஒன் டே, ஒரு யாரு ஹுமாயூன் சொல்றாரு ஏக் பார் கிசி பிஸ்தி நே உஸ்கே பிரான் பச்சாயே தே. ஒன் டைம், ஏக் பார்னா ஒன்ஸ், ஏதோ ஒரு கிசினா ஒரு பிஸ்தினா வாட்டர்மேன் வந்து உஸ்கே பிராணம், அவருடைய லைஃபை வந்து சேவ் பண்ணாரு. இது ஹேட் waterman had that once waterman had saved his life. हुमायून வந்து என்ன சொல்லியிருக்காரு, உஸ்கோனா அந்த வாட்டர்மேனுக்கு, him 3 घंटे के लिए बदशाह बनाया था. हुमायून வந்து made him the empire, அவரை வந்து எம்பையரா ஆட்சியாளரா நியமிச்சிருக்காரு. எப்போ? ஆஃப் டெல்லிக்கு 3 hours ஃபார் 3 hours அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அது புரிஞ்சா, இப்போ ஒவ்வொரு வேர்ட்ஸா வந்து நம்ம எழுதிட்டு அப்படியே சென்டென்ஸ் மேக் பண்ண கத்துக்கணும். இப்போ பார்ப்போம், இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ஒரு வாட்டி வாசிக்கிறேன் பாருங்க. பாபர் வாஸ் த ஃபர்ஸ்ட் முகல் எம்பையர் டு சிட் ஆன் த த்ரோன் ஆஃப் டெல்லி எம்பையர். He was very intelligent and scholar also. Moreover, he was the poet as well. He had love towards art. Humayun occupied the throne after Babur. He has much interested towards astrology. Stars, he used to arrange his court according to it. It is said that once a waterman had served his life. Humayun made him the empire of Delhi of 3 hours. தமிழ்ல எழுதுறீங்கன்னா, தில்லி அரேனையில் அமர்ந்து முதலாவது முகலாய பேரரசர் பாபர். அவர் பெரும் அறிவாளியாகவும் அறிஞனாகவும் இருந்தான். அவன் கவிஞனாகவும் இருந்தான். அவன் கலைப்பற்று அதிகம் கொண்டவன். பாபருக்கு பின் ஹுமாயூன் அரியணையில் அமர்ந்தான். அவன் ஜோதிட சாஸ்திரத்தில் பற்று கொண்டவன். அவன் நட்சத்திரங்களை கணக்கிட்டு ஆராய்ந்து அதற்கேற்றாற்போல் ஆட்சி புரிந்து வந்தான். ஒரு சமயம் தண்ணீர் எடுப்பவன் ஒருவன் அவன் உயிரை காப்பாற்றினான். இதற்காக ஹுமாயூன் அவனை 3 மணி நேரம் வரை சக்கரவர்த்தியாக ஆக்கினார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஹிந்தியில கொடுத்துருப்பாங்க, இதை நீங்க இங்கிலீஷ் ஆர் தமிழ்ல எழுதணும். சரியா? நெக்ஸ்ட் 3rd லெசன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தன்யவாதம்.